அப்பா செம்ம பசி. என்னது இது? சப்பாத்தி பார்த்தா தெரியல. கரும்புளி செம்புளிலாம் குத்தி வச்சிருக்க. இது அப்பளம். சப்பாத்தி நீ என்னைய ஏமாத்துறியா? இங்க பாரு, இந்த சப்பாத்தி தவால இவ்வளவுதான் சப்பாத்தி வரும். என் சப்பாத்தி தவாவே சரியில்லை, சரியா? நல்ல சப்பாத்தி தவா வாங்கி தந்தா நல்லா பண்ணிருவியா? ஃபர்ஸ்ட் வாய் கிழிக்க பேசாம வாங்கிட்டா அப்புறம் பாரு எப்படி சப்பாத்தி சுடுறேன்னு. கடவுளே, எனக்கு இந்த சப்பாத்தில இருந்து விடிவு காலமே இல்லையா? அனு இங்க வா. என்னது இது? கிஃப்டா? எனக்கா? உனக்கு தான். நான் ஓபன் பண்ணி பாரு. இரும்புல சப்பாத்தி தவாவா? ஆமா. இது செம்மையா இருக்கு. நல்லா திக்கா வேற இருக்கே. அப்பா வேற லெவல்ல இருக்கு. இனி பாரு நான் எப்படி சப்பாத்தி சுடுறேன் அப்படின்ட்டு. இப்ப நான் போய் சப்பாத்தி சுட்டு எடுத்துட்டு வரேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே? அப்பா எத்தனை நாள் ஆசை தெரியுமா இந்த மாதிரி அயன்ல ஒரு சப்பாத்தி தவா வாங்கணும் அப்படின்ட்டு. ஃபைனலா வாங்கியாச்சு. ரொம்ப ஹாப்பிங்க. நம்ம ஏற்கனவே சுப்பு தோசை தவால தான் தோசை கல் வாங்கியிருந்தோம். அது வேற லெவல்ல இருக்கு. இப்போ நம்ம சப்பாத்தி கல்லும் வாங்கியாச்சு. அதுவும் சூப்பரா இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்களா திக்னஸ் எவ்வளோ திக்கா இருக்கு அப்படின்ட்டு கல்லு. ஆனா ஈஸி டு ஹேண்டிலாவும் இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, பேஸை பாத்தீங்களா இண்டக்ஷன்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க நியூசிலாந்துல இருக்கீங்களா, இல்ல நீங்க ஆல் ஓவர் த வேர்ல்ட் எங்க இருந்தாலும் நம்ம சுப்பு தோசை தவா கிட்ட தோசைக்கல் ஆகட்டும், இல்ல இந்த மாதிரி ரொட்டிக்கல் ஆகட்டும், எது வேணாலும் ஆர்டர் பண்ணுங்க. அவங்க உங்களுக்காக ஷிப்பும் பண்ணுவாங்க. சுப்பு தோசை தவாவுக்கு நான் கேரண்டி. மறக்காம அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜான சுப்பு தோசை தவாவை விசிட் பண்ணி அவங்களோட ப்ராடக்ட்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்ட்டு பாருங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சதை நீங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய புது புது ப்ராடக்ட்ஸும் லான்ச் பண்ண போறாங்க. ஸோ அவங்க பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.